இன்னொரு ஃபோர்ஸாக அப்புறம் அறுத்திங்கன்னா அப்புறம் போதும், அவ்வளோதான். அப்பயும் மனசு கேட்க மாட்டேங்குது. அறுத்துட்டே கூட போய் உக்காந்துக்கலாம். வணக்கம் வணக்கம் சுந்தரம், சொல்லுங்க. ம் ம் இவங்க பரவாயில்ல, வேலை செஞ்சால் போதுங்கிறாங்க, கராரெல்லாம் சொல்கிறதில்ல. எங்கே கூலிக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்குது. ம் ம் என்ன தான் பண்ணுறதா தெரியல. நாங்களாம் எப்படி தான் விவசாயம் பண்ணுறதா தெரியல. ம் 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 மேக்கப் போகிறதுக்கு சரியாகுது. ஒரு புருஷன் முன்னாடி சேர்ந்துட்டாங்கன்னா மேக்கப் போட்டு வண்டியில் போகிறாங்கிறாங்க. ம் அவ்வளோதான். ஊட்ட பற்றியோ ம் ஓ நோவு வந்துருங்கிறீங்க. மெயினாக தப்பு சொல்ல, நோவு வந்துருங்கிறீங்க. ம் ம் நம்ம தினமும் வேலை செய்கிறத படம் ஓட்டிடுறோம். ம் அதை இதையும் பார்க்குறதுக்கு இப்படி இயற்கை சார்ந்ததை பார்த்தாங்கன்னா போதும். என்ன ஒரே இடத்துல 2-3 வேலை செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அன்னைக்கு குச்சிக்கிழங்கு வேலை, அதே மாதிரி களக்காடு களை வெட்டுறது இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி 2-3 வேலை ஒன்றா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கு. பருத்தி எடுக்கிற வேலை எங்கே வந்து பிடிக்கிறது? அவங்க வேலைக்கு வரையும் கரெக்டாக இருக்கணுமா? அவங்க ஏன் எடுக்கிற, எதுக்கு எடுக்கிற, என்ன ஏதுன்னு கேள்வி கேட்குறாங்க. விவசாயம் பண்ணுறது 4 பேருக்கு சொல்கிறோம். அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அழுவாதீங்க அழுவாதீங்க, இன்னும் கொஞ்சம் தான் முடிஞ்சு. ஆமாம், நீங்களே சொல்லிட்டீங்க. நானே தட்டை பார்த்து பயந்துட்டேன்னு. யாரு? ம் 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 ஏதோ ஒரு வேலை 2 பேரும் சேர்த்து கலந்து பண்ண வேண்டியதான். அறுத்தாலும் அறுக்கிற வேலை, கட்டினாலும் கட்டுற வேலை. பார்க்குறது கட்டுற வேலை ஈஸியான மாதிரி இருக்கும். அதை குமிஞ்சு கட்டணும். அறுக்கிறது அதே மாதிரி தான், அறுத்து வைக்கணும்.